மக்களவையில் தமிழ்நாடு எம்பிக்கள் தமிழில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்பு. பதவியேற்பின் போதே நீட் தேர்வை ரத்து செய்யவும், தலித் சிறுபான்மையினருக்கு எதிரான அத்துமீறலை தடுக்கவும் வலியுறுத்தல். ஜெய் பீம், ஜெய் சம்விதான். வேண்டாம் நீட், பேன் நீட். வெல்க சமத்துவம், வெல்க சமூக நீதி. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வளர்க இந்தியா, ஓங்குக ஒற்றுமை. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டி. பாஜக சார்பில் நிறுத்தப்படும் ஓம் பிர்லாவை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல். சபாநாயகர் தேர்வு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை மோடி அரசு அவமதிப்பதாக ராகுல் காந்தி கண்டனம். துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலியுறுத்தல். அடுத்த 18 மாதங்களில் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. 19,260 ஆசிரியர்கள், 3,000 மருத்துவர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் சட்டப்பேரவையில் தகவல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். 12 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழியும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை. தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றம். இன்று ஒரு நாள் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அதிமுகவினருக்கு தடை. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்த அதிமுகவினர் முயற்சி. விவாதத்தில் பங்கேற்க அனுமதி அளித்தும் அதிமுகவினர் புறக்கணித்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்காக சில நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அதிருப்தி. உடலில் என்ன அணிந்துள்ளார்கள் என்பதை பார்த்து தீர்ப்பு வழங்கப் போவதில்லை எனவும் அதிரடி. இரண்டாவது முறை நீட் தேர்வு எழுதியவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது அம்பலம். தரவரிசை பட்டியலில் நம்ப முடியாத அளவில் முன்னேற்றம் அடைந்தது கண்டுபிடிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.